பல வருஷம் கழிச்சு ரஜினி சாரும் கமல் சாரும் தேட்டரில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாங்க, ஆளவந்தானும் முத்தும் ரீரிலீஸ் ஆகுது. அதுலேயும் ஆளவந்தான் ஒரு மிகப்பெரிய ரீரிலீஸ். 1000 தேட்டர்கிட்ட ஓவர்சீஸ்லாம் மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் அனிமல் படத்தோட 6வது நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் 6 நாளில் இந்த படம் 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வசூல். இது இல்லாமல் பார்க்கிங், அன்னபூரணி, இந்த 2 படங்கள் எது பெட்டரா வசூல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா ரீசெண்டா அமேசான் பிரைம்ல வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஒன்று இருந்தது, ஆர்யா அவர்களோட படம். ஸோ அந்த வெப் சீரியஸ் பிஸ்னஸ் ரீதியாக எவ்வளோ பெரிய வெற்றி, அந்த படம் இதுவரையும் அமேசான் பிரைமில் எவ்வளோ வியூ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூல், ஸோ அந்த படங்களோட நிலவரம் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு படத்தோட வசூலை பார்க்க போகிறோம். அதாவது படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரையும் இந்த படம் அவ்வளோ காமெடியாக இருக்கும், சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஒரு படத்தை சொல்லுங்கள். அப்படிப்பட்ட படத்தோட ஒரு வசூலை தான் நான் சொல்ல போகிறேன். அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, விருமாண்டி தான். விருமாண்டி படத்தில் ஒரு முக்கியமான சீனு, ஜெயில் பிரேக் சீனு. அந்த ஜெயிலை பிரேக் பண்ணுற அந்த சீன் தான். ஸோ அதை கமல் சாரும் கூட இருக்கக்கூடிய கைதிகளும் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த கேட்டை உடைக்கிறது தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் ராஜா அப்படிங்கிறவர், ஸ்ரீஜெயம், அப்புறம் ஹரிஷா, இளவரசன் சி, குகன்ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். நீங்கள் வயிறு குலுங்க சிரித்த படம் ஏதாவது ஒன்று, அது என்ன படமாக இருக்கட்டும், இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதாக இருக்கட்டும், இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படமாக இருக்கட்டும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் இந்த படம் அவ்வளோ சிரிப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒருவேளை எங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் இருந்தால் கூட, அது இங்கிலீஷாக இருந்தாலும் இல்லை கொரியனாக இருந்தாலுமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணலாம். அதை கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற படம் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். அதை நம்ம இறுதியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில படங்களோட சாம் பகதூர் அப்படிங்கிற படம் Day 6 கலெக்ஷன் இந்தியாவில் 3,31,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 3,50,00,000. சாம் பகதூர் இந்தியாவில் டோட்டலாக 41,22,00,000, வேர்ல்டு வைடு 45,33,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. இந்த படம் இதுவரையும் 45 கோடி வசூல் பண்ணியிருந்தாலுமே ஒரு ஷேர் டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த படம் இன்னும் பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அந்த ஷேரு, தேட்டர்கள் ரைட்ஸ்லாம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் தெளிவாக பார்ப்போம். ஜிகர் தண்டா XX, ஸோ தீபாவளிக்கு வந்த படங்கள்லேயே இது ஒரு பெட்டரான ஒரு படம், ஒரு நல்ல வசூலுமே வந்திருக்கு. தேட்டருக்கெல்லாம் இந்த படம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். 27வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். தமிழ்நாட்டில் 47,67,00,000, வேர்ல்டு வைடு 66,96,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தேட்டருக்கெல்லாம் இந்த படம் ஃப்ளாப்பு. ஆனால் ப்ரொடியூசருக்கு 8 கோடி இந்த படம் நஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வெர்டிக்ட்டு. ஆனால் தேட்டருக்கெல்லாம் இந்த படத்தை வாங்கி விற்றவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட்டு. ஜோ இந்த படத்தோட Day 13 தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த படம் வேர்ல்டு வைடு 2,70,00,000. இந்த படம் இன்னும் ஒரு 30 லட்சம் வசூல் பண்ணிச்சுன்னா ஹிட்டு. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டுமே கம்மி, தேட்டர்கள் ரைட்ஸுமே கம்மி விலைக்கு தான் போயிருக்கு. 80s பில்டப், ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஃப்ளாப்பு தான். இருந்தாலுமே வரப்போகிற நாட்களில் இந்த படம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். Day 13 தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். இதுவரையும் இந்த படம் 6,17,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் அன்னபூரணி, ஸோ இந்த படம் 6வது நாள் வசூல். இந்த படத்துக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஆனால் வசூல் ரீதியாக இந்த படம் 43 லட்சம் தமிழ்நாட்டில், அதுவும் இந்த ஃப்ளட்டு டைமில் வசூல் பண்ணியிருக்குங்கிறது பெரிய விஷயம்தான். ஸோ நயன்தாராவுக்கு முந்தைய படங்களுக்கு இது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேர்ல்டு வைடு 49 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 3,08,00,000, வேர்ல்டு வைடு 3,93,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. இந்த படம் இன்னும் பெட்டராக வசூல் பண்ணியிருக்கணும். மேபி இந்த ஃப்ளட்டும், இந்த மழையும், இந்த மிக்ஜாங் புயலும் இதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி பார்க்கிங் ஒரு நல்ல வசூல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. Day 6 பார்க்கிங் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 56 லட்சம், வேர்ல்டு வைடு 66 லட்சம். வழக்கமான இந்த சின்ன ஹீரோக்களோட படங்கள் வழக்கமாக 7 லட்சம் 8 லட்சம் கலெக்ட் பண்ணுறது போக, இப்போ ஹரிஷ் கல்யாணுக்கு LGM கூட தோனி அவர்களோட ப்ரொடக்ஷனில் வந்ததில்ல, அந்த படத்தோட இது 10 மடங்கு பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் டோட்டலாக 3,48,00,000, வேர்ல்டு வைடு 3,95,00,000.
அதுக்கடுத்தது அனிமல் படத்தோட டே 6 கலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 67 லட்சம், அதாவது டே 5 டே 4 விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ளட்ல இருந்து நிறைய பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை தேட்டரில் போய் தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 12 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 34 லட்சம், கேரளாவில் 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 கோடியே 18 லட்சம். ஸோ நார்த் இந்தியாவில் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து, அதாவது மிக்ஸ்டு ரிவ்யூ வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய வசூல். டைகர் 3யோட பல மடங்கு இந்த படம் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஓவர்சீஸில் 9 கோடியே 18 லட்சம். இதுவரையும் வேர்ல்டு வைடு இந்த படம் நேற்று 45 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அனிமல் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் தமிழ்நாட்டில் 6 கோடியே 12 லட்சம். தமிழ்நாட்டில் ஆக்சுவல் ப்ராஃபிட் இது. ஆந்திரா தெலுங்கானாவில் 52 கோடியே 30 லட்சம். இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் இன்னொரு 8 கோடி, அது ஒரு 3 நாளில் பாசிபிள், அங்கேயுமே ஹிட் ஆகிடும். கர்நாடகாவில் ஆல்ரெடி ஹிட்டு 22 கோடி 26 லட்சம், கேரளாவில் 2 கோடி 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 283 கோடி 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 153 கோடி, வேர்ல்டு வைடு 525 கோடி 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க வெறும் 6 நாளில். ஸோ இந்த படம் இந்த வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக எப்படி வந்து பட்டான், எப்படி ஜவான் இருந்ததோ அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய லாபமான ஒரு படமாக அமைய போகுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் வில்லேஜ். ஸோ ஆர்யா அவர்களோட வெப் சீரியஸ் ரீசெண்டாக வந்துருந்தது. இந்த வெப் சீரியஸ்க்கு வந்து ரிவ்யூ வந்து பயங்கர மோசமாக வந்துருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படம், இந்த வெப் சீரியஸ் ரொம்ப ரொம்ப அகோரமாக இருக்குது. நீங்கள் தப்பி தவிர கூட உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கணும், இது ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதோட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லை. ஏன்னா என்னாலேயே இந்த படத்தை சகிச்சுக்கிட்டு பார்க்க முடியல. நான்லாம் சில நேரத்தில் ஒமட்டிக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரியஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ தமிழில் இது வந்து ஒரு புதுசு தான், ஆனால் வேறு அதர் லாங்குவேஜில் இந்த மாதிரி வெப் சீரியஸோ படங்களோ தொடர்ந்து வந்து தான் இருக்குது. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த படம் வந்து தேட்டருக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரே டேபிள் ப்ராஃபிட்டு அமேசான் பிரைமில் கொடுத்தது மட்டும்தான். ஸோ பட்ஜெட் 35 கோடி, டேபிள் ப்ராஃபிட் 15 கோடி. ஏன்னா அமேசான் பிரைமுக்கு 45 கோடிக்கு இந்த படத்தை விற்றுருக்காங்க. அமேசான் பிரைமில் இந்த படம் வந்து 2 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிருக்கு. ஆக்சுவலாக 2 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிருக்கு. ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கூட இந்த படம் 14.5 மில்லியன் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியான வியூ தான் வந்திருக்கு. ஆக்சுவல் இது ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் பிடிக்குது. ஸோ இத்தனைக்கும் நீங்கள் வில்லேஜ் வெப் சீரிஸ் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நாளைக்கு வந்து ஆள வந்தாலும் முத்தோ ரீரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு கமல் சாரோட படமும் ரஜினி சாரோட படமும் ஒன்றா தேட்டரில் அவங்களோட ரசிகர்கள் ஒரே நேரத்தில் பார்க்க போகிறாங்க. ஸோ ரஜினி சாரோட பிறந்தநாள் வந்து 12ஆம் தேதி வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க. அதுக்கு முத்து ரீரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஆள வந்தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கலைப்புலி தானு. இப்போது இறுதியாக அவரும் ரீரிலீஸ் பண்ணுறாரு. அதுவும் மிகப்பெரிய ரிலீஸு, 1000 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு. ஸோ ஓவர்சீஸில் எல்லாமே மிகப்பெரிய ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அப்படிங்கிறது பாடல்கள்லேருந்து ஃபைட்லேருந்து எல்லாமே பயங்கர ஃபுல் அந்த என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் இருக்கும். ஒரு பக்கம் மீனா, சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம்னா மீனா. ஸோ 2 பேருமே இந்த படத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஸ்டைலு, ஃபைட்டு, அவரோட டைலாகு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீனா மேடம். இந்த மீனா மேடமை பார்க்குறதுக்காகவே இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் தேட்டரில் வந்தால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ ஆள வந்தான் அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பெரிய ஹிட்டில், அதாவது இந்த படம் இருக்கிற மேக்கிங்க்கும் இந்த படத்துக்கு மெனக்கெட்டதுக்கும், இந்த படத்துக்கு கமல் சார் மெனக்கெட்டதுக்கும், இந்த படத்தோட மேக்கிங்க்கு மெனக்கெட்டதுக்கும் இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலை. ஸோ அதுக்கு இன்னொரு வழி இப்போ ஒன்று வந்திருக்கு. இந்த படம் பெரிய ஹிட் ஆக போகுது. ஏன்னா இந்த படத்தை லேட்டராக அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து இந்த படத்தை டிவிலேயோ இல்லை ஓடிடிலேயோ பார்க்கும்போது இந்த படம் எப்படி ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு கேட்டதெல்லாம் உண்டு சில பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஆள வந்தான். அந்த படம் இப்போ அதுவும் பயங்கரமான ஒரு டெக்னாலஜியில் சவுண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. இந்த படத்தை அந்த 4K குவாலிட்டியில் ரீமாஸ்டர்டில் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக தெரிக்க போகுது. ஸோ இந்த 2 படமே வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஆள வந்தான் பெரிய ரிலீஸு. ஸோ இது 2த்தையுமே நம்ம கலெக்ஷனை வந்து கம்பேர் பண்ண முடியாது. புக்கிங் ஆல்ரெடி ஓப்பனிங் பண்ணிட்டாங்க பெரிய தேட்டர்களில். ஸோ ஆல்ரெடி புக்கிங் நிறையா போய்கிட்டு தான் இருக்குது. இந்த 2 படமே ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த 2 படத்தில் எந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒரு படம் சொல்லியிருந்தேன். படம்
ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரையும் ஒரு படம் சிரித்து வயிறு வலிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வயிறு வலிக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம் 1998 வந்து சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்களோட டைரக்ஷனில் PL தேனப்பன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் கமல் சாரும் பிரபுதேவாவும் சேர்ந்து நடித்து ஒரு பயங்கர ஃபுல் டைம் காமெடி படமாக அமைஞ்ச படம் காதலா காதலா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒரு கேரண்டியே கொடுக்குறேன். இந்த படத்தை நீங்கள் இப்போ போய் உட்காந்து பார்த்தா கூட உங்களுக்கு அந்த இது வந்து ஒரு பழைய பீரியட் படம், அந்த 98ல் அந்த காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த படத்தில் வர காமெடிகள்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த படத்தோட ரைட்டர், அந்த டைலாக் ரைட்டர் யார் அப்படின்னா கிரேசி மோகன் அவர்களோட டைலாக் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பயங்கர ஃபன்னாக இருக்கும், பயங்கர காமெடியாக இருக்கும். அதுவும் ஹியூமர்லாம் வேறு லெவலில் இருக்கும். சில காமெடிலாம் அந்த நூர் மஹால் அப்படிங்கிற அந்த காமெடிலாம் நான் வந்து இது என்ன முஸ்லீம் பேராக இருக்குது நூர் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் கேட்பாரு. அதுக்கு வந்து கமல் சார் என் மனைவிக்கு வந்து நான் வந்து 100 மஹால் கட்டணும்னு நினச்சேன், ஒரு மஹால் தான் கட்டினேன், அதுக்கு 100 மஹால் பேர் வச்சுட்டேன்லாம் சொல்லிட்டு பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் சொல்லுங்கள். இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நான் சொல்கிறேன். இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 4 கோடி தான். தமிழ்நாட்டில் 11 கோடி 25 லட்சம், இந்தியா முழுக்க 13 கோடி 50 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி 50 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடி வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடியே 25 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த மாதிரி ஒரு காமெடி படம் பார்க்குறது தமிழ் சினிமாவில் அபூர்வம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காமெடி படமாக வந்து அது இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்து ஒரு வெற்றி படமாக அமையும்னா அது கமல் சார் படம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம், பெரிய பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த காமெடி படங்களை மற்ற ஹீரோக்கள் கையில் எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அது வேதனையாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ கூட அந்த மாதிரி ஒரு காமெடி படம் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கமல் சார் ஒரு பெரிய ஸ்டார் டம்ல இருக்கும்போது அதை பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட்டு, எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.